ஹாய் நண்பா, டாப் ஐடி கம்பெனியான HCL டெக்ல இருந்து இப்போ ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் வந்திருக்கு. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, நான் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் MBA படிச்சவங்க, PG டிகிரி முடிச்சவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியா ஆஃப் கேம்பஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. எப்படி அப்ளை பண்றது முழு தகவலை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டாட்டாவுடைய TCS உட்பட விப்ரோ, காக்னிசன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல இப்போ ஆட்களை எடுக்கிறாங்க. எடுக்க போறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமா எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆனா எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், UI UX, AI, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க Flipkart, PayPal, Freshworks போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், HCL டெக்ல இருந்து ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. IT, நான் IT, MBA, PGன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ஜாப் ரோல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்கு அப்ளை பண்ற பட்சத்தில் நீங்க BTech ஆர் MTech படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் தான். BTech, MTech எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ட்ரெயினி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு நினைக்க கூடாது. நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆயிரும். பாஸ் அவுட் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ எந்த வருட பாஸ் அவுட்டா இருந்தாலும் நீங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். 2026ல பாஸ் அவுட் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. 2025 பாஸ் அவுட் வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஜாபுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை தெளிவாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா இதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிற ஜாப் ரோல் இருக்கு. ஸோ இந்த கிராஜுவேட் ட்ரெயினி ஜாபுக்கு BA படிச்சவங்க, BBA படிச்சவங்க, BCom, BCA, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சவங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. பர்டிகுலரா இந்த டிகிரியில எந்த டிசிப்ளின் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த கிராஜுவேட் ட்ரெயினி முழுக்க நான் IT பேக்ரவுண்ட்ல வர்றதுனால அது ரிலேட்டடான ஜாப் ரோல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. லைக் உங்களுடைய ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, HR டிபார்ட்மெண்ட்ல, டெக் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் எல்லாமே நான் IT கேட்டகரியில வரக்கூடிய வேலை வாய்ப்பு. அதனால நான் IT பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய வேலைகளை இந்த கிராஜுவேட் ட்ரெயினி கேண்டிடேட் மூலமா ஃபில் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் MBA படிச்சவங்க, PGDM முடிச்சவங்களுக்கு தனியா வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ஜாப் ரோலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க MBAல எனி டிசிப்ளின் எடுத்து படிச்சிருந்தாலோ இல்ல PGDBM முடிச்சிருந்தாலோ தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் ஜாபுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா செக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாபோட டீடைல்ஸை கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு டேப் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா HCL டெக்கினுடைய அபிஷியல் பேஜுக்குள்ள வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. இதுல ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் சொல்லிட்டு 2 டேப் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் இந்த ஒரு வெப்சைட்ல வாரீங்கன்னா எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் டேப்பை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக OTP கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும். அதில் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய நேம் அதை ஃபாலோ பண்ணி இமெயில் ID அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆப்ஷனில் தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு இந்த ஒரு ஜாபுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மொபைல் நம்பரை என்டர் பண்ணி OTP மூலமாக சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒரு டேஷ்போர்ட் வரும். அதில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ HCL டெக்ல இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹைரிங்கான இந்த வெப்சைட்டை புதுசாக வந்து ரெனியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற பட்சத்தில் ஃபர்தராக இமெயில் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த கம்யூனிகேஷனை பார்த்துட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இப்போ IT ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு
கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கும் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் இருக்கும். நான் ஐடி பேக்ரவுண்ட் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு HCL டெக்கில் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.